போறீங்கன்னா இந்த 3 பிளேஸ்க்கு போகாம வந்துடாதீங்க. நான் ஏன் அந்தமானுக்கு போகணும்னு கேட்காதீங்க. என்னைக்கா ஒரு நாள் போவீங்க. அப்ப இந்த வீடியோ தேவைப்படும். இப்பயே சேவ் பண்ணிச்சுக்கோங்க. இந்த வீடியோஸ்லாம் எடுத்து 6-7 மாசம் ஆச்சு. நான் ஏன் இப்ப போறேன்னா சரி ஓகே என்ன சொல்லிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் திங் அந்தமான் போர்ட் பிளேயர் ஏர்போர்ட்ல இருந்து இறங்கி பக்கத்துல எங்கேயா சாப்பிட்டு ஒரு சின்ன தூக்கத்தை போட்டு ஜெயிலுக்கு போயிருங்க. ஐ மீன் செல்லுலார் ஜெயிலுக்கு போயிருங்க. பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு. பட் அந்த காலத்துல அவ்வளவு டேஞ்சர். சுதந்திர போராட்டத்துக்காக போராடினவங்களா அந்த காலத்துல கண்ணை கட்டி கப்பல் வழியா கூட்டு வந்து இந்த ஜெயில தான் அடைச்சு வைப்பாங்களாம். என்ட்ரன்ஸ்ல மியூசியம் இருக்கும். பேக் சைடுல ஜெயில் இருக்கும். மியூசியம்ல செல்லுலார் ஜெயிலுக்கான ஹிஸ்டரிஸ் எல்லாமே இருக்கும். அந்த ஹிஸ்டரிஸ் எல்லாம் படிக்கும் போதே தெரியும் அந்த காலத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹேவ்லாக் ஐலாண்ட்ல ஸ்கூபா டைவிங் போயிருங்க. தண்ணி கடையில பேச முடியாதனால ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா எப்படி சிக்னல் கொடுக்கணும்னு சொல்லி ப்ராப்பரா ட்ரைனிங் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் உள்ள அனுப்புவாங்க. சீரியஸ்லி செம்ம த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ். கடல் கடையில இவ்வளவு அழகா இருக்கும்னு எனக்கு அப்பதான் தெரியும். குட்டி குட்டி மீன் நீமோ ஃபிஷ் எல்லாம் பார்த்தேன். அது இல்லாம கடல் கடையில ஒரு பழைய ஸ்கூட்டி வேற இருந்துச்சு. ஆழத்துக்கு போக போக காது ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்கும். அப்ப இந்த மூக்க டைட்டா பிடிச்சா சரியா போயிடும். ஸ்கூபா டைவிங்ல நல்லா என்ஜாய் பண்ணிட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு 3-4 மணிக்கு அதே ஹேவ்லாக் ஐலாண்ட்ல ராதாநகர் பீச்சுக்கு போயிருங்க. சீரியஸ்லி என் வாழ்க்கையிலே இந்த மாதிரி சன்செட் நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. இப்போ வரைக்கும் எனக்கு பிடிச்ச பிளேஸ்னா இதான். சரி ஓகே எதுக்குன்னு சொல்றேன். தண்ணியில குளிக்கலாம்னு போனா ஹார்ட் ஷேப்ல கல்லு கிடைச்சது. கொஞ்ச நேரத்துல வானத்துல ஆரோ மார்க் வர. ஓ மை காட் மேஜிக்கல் மூமெண்ட்.